டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். தைராய்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த கழுத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பிக்கும் இருதயத்திற்கும் தொடர்பு உண்டா, அதை பற்றி சில விளக்கங்கள். தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு முக்கியமாக நம்முடைய வளர்சிதை மாற்றத்துக்கு, அதாவது மெட்டபாலிசம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதற்கு இந்த தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன், அந்த கெமிக்கல் கூறானது மிக முக்கியமானது. இந்த தைராய்டு சுரப்பி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு முன்னால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இதுல இருந்து தைராக்சின் என்கின்ற ஒரு ஹார்மோனானது சுரக்கிறது. இதுதான் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு திசுவுக்கும் முக்கியம். இது அதிகமாக சுரந்தால் அது ஹைப்பர் தைராய்டு, தைராய்டுடைய அதிக சுரப்பு. ஹைப்போ தைராய்டு, லோ தைராய்டு. அப்போ இந்த இரண்டும், தைராய்டு நார்மலா இருந்தா இருதயத்துக்கு பிரச்சனை இல்லை. லோ தைராய்டு அல்லது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு இருந்ததுன்னா இருதயத்துக்கு பிரச்சனைகள் வரலாமா? வரலாம். எப்படி வரலாம்? ஒண்ணு, இந்த லோ தைராய்டு இருந்தாலே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம். இரண்டாவது, இப்படி இருந்தாலே உடல் பருமன் அதிகமாக இருக்கலாம். மூன்றாவது, இந்த மாதிரி இருந்தா ஒருவருக்கு உடல் பருமன், கழுத்துல அந்த வீக்கம், அதன் காரணமாக அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள், குரட்டை வியாதி, அதன் மூலமாக இருதயத்திற்கு பிரச்சனைகள், ஹை பிளட் பிரஷர், இந்த மாதிரி இருக்கலாம். இதை விட முக்கியமா என்னன்னா, லோ தைராய்டு இருந்தா இருதயத்தை சுத்தி இருக்கிற அந்த பெரிகார்டியம் என்று சொல்லக்கூடிய அந்த உறைக்கு உள்ள நீர் போட்டு பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். இருதய துடிப்பு குறையலாம். இருதயத்தை சுற்றி அந்த ஃபேட் அல்லது கொழுப்பு செலுத்தப்படலாம். இப்படி பல விதத்திலும் தைராய்டுடைய சுரப்பு குறைவாக இருந்தால் இருதயத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப தைராய்டு அதிகமான பரவாயில்லைங்களா? அதுவும் பிரச்சனை. இதுக்கு வந்து தைரோடாக்சிக் ஹார்ட் டிசீஸ், அதாவது அதிகமான தைராய்டு சுரப்புனால ஒருவருக்கு வரக்கூடிய இருதய கோளாறுகள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தொகுப்பு இருக்கு. அது என்ன பண்ணும்? இருதய துடிப்பு அதிகமாகும், இருதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் அதிகமாகும். இதன் காரணமாக சில சமயம் பார்த்தீங்கன்னா இருதய ஃபெயில்யூர், ஹார்ட் ஃபெயில்யூரே கூட வரலாம். அப்போ தைரோடாக்சிக் அல்லது அதிக தைராய்டுனால ஹார்ட் ப்ராப்ளம், ஹைப்போ தைராய்டு என்றக்கூடிய தைராய்டு குறைவுனால வரக்கூடிய இருதய ப்ராப்ளம், இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தைராய்டு வியாதி இருக்கு. ஆனா அதுல பல பேர் வந்து அந்த தைராய்டு வியாதினால இருதய தொந்தரவு இருக்கான்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிக்கிறது. அதனால தைராய்டு பிரச்சனை என்பது முக்கியமாக அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, இருதயத்தை பாதிச்சிருக்கா அப்படின்னு நீங்க பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. புரிஞ்சுட்டீங்களா?